வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் கழனி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கழனி சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா நேற்றோட அறுவடை முடிஞ்சிச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இந்த இந்த தீவன கழனிலாம் நாங்கள் இன்றைக்கி பசுமாட்டுக்கு தீவனம் அறுக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 8 சம அரைப்போங்க. இது கூட அறுக்கிறது யாருன்னு பார்த்தா என்னுடைய சித்தி பையன் தான். இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா வேலன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து மேலும் மேலும் வீடியோ போடுவோம். லைவு, ஷார்ட்ஸு, அப்புறம் அந்த மாதிரி லாங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா அந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அப்புறம் இந்த சென மாடு, இந்த கடியேரி கணுக்குட்டி, இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஓட்டி போய் புல்லு இருக்கிற இடமா பார்த்து கட்டிடுவோம். கட்டிட்டு மதியானம் வெயில் டைம் ஆச்சுன்னா ஓட்டுன்னு கட்டி வைக்கீல் போட்டுருவோம் மாட்டுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம சேனலில் போகிற மொத்த வீடியோவும் இந்த மாதிரி மாட்டு பண்ணை சார்ந்ததாக தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னுடைய மச்சான், அப்புறம் என் பெரிய மச்சானும் சின்ன மச்சானும் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட போகிறானுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவானுங்க. சரி மாமா, எனக்கும் ஒரு வீடியோ பேசுறதுக்கு கொடு, வாய்ஸ் ஓவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தானுங்க சின்ன பசங்க. நாளைக்கு எங்கள் மாமா பசங்க தான் வீடியோ பேச போகிறானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வச்சுருக்கிறத பற்றிலாம் நம்ம வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலம், அப்புறம் மழை சீசன் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா கழனியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டி அந்த கீரை விதையெல்லாம் விதைப்போம். விதைச்சிட்டு அரைக்கீரை, சிறுகீரை, போண்டாக்கீரை, புளிச்சக்கீரை, பண்ணைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகை சார்ந்தெல்லாம் நாங்கள் சந்தைக்கு எடுத்துன்னு போவோம். மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போய் ஒரு கட்டை கீரை பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு விற்போங்க. நம்ம ஊர் பக்கத்துலேயே பெரிய பெரிய மார்க்கெட்டு சந்தைலாம் இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே கீரை வியாபாரம் நல்லா பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மீதி போக எல்லா நேரமும் இந்த மாட்டு பண்ணையெல்லாம் நாங்கள் வேலை செய்வோம். விவசாயம் தான் இது. பார்த்திங்கன்னா எங்கள் கழனி தாங்க. மொத்தம் தீவன பயிர் தான் நட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 சமம் அறுத்தாச்சு. எங்கள் மச்சான் தான் வீடியோ எடுக்கிறான், கேமராமேனு. அப்படியே பாருங்கள், இந்த மொத்தம் நம்ம கழனி தான். சிகப்பு தீவனம் தாங்க. மாடு இந்த சிகப்பு தீவனம் சாப்பிட்டா பால் அதிகமாக கறக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா மாடு ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வலிமையாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருந்தோம். லைவ் யாருன்னா பார்க்காது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதேமாதிரி இன்றைக்கி ஷார்ட்ஸு, பெரிய வீடியோவும் நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனல் கொஞ்சம் பாருங்கள் நண்பா. போட்ட வீடியோலாம் உங்களுக்கு வீடியோ பார்த்ததுல எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தீவனம் அறுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சம கட்டி வச்சாச்சு. நான் சம கட்டிட்டு என்னுடைய தம்பி மேலே தான் தூக்குவேன். என் தம்பி மேலே தூக்கி விட்டோடனே அவன் வீட்டுக்கு தூக்கின்னு போவான். அதுக்கப்புறம் இன்னொரு சம கட்டுறது பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன மச்சான் கேமராமேனு அவன் வீடியோ எடுக்கிறான். பெரிய மச்சானும் அப்புறம் என்னுடைய தம்பியும் தான் சம கட்டி தூக்குவானுங்க இன்னொரு சம. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதான் எடுத்துன்னு வந்துருக்குறோம். அப்படியே பாருங்கள், இந்த 2 சின்ன பசங்க தான் என் மேலே சம கட்டி தூக்குவானுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சம வெயிட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ தூக்கி விட்டானுங்க. நானும் எடுத்துன்னு போயிட்டேன். ஓகே, பை கைஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஓகே, பை கைஸ். see you, டாட்டா, பபாய்.